வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து சாரீ ட்ராப்பிங் வீடியோ தான். சாரியை முந்தி சைடு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். பெருசாக எடுக்க வேண்டாம், சின்ன சின்னதாக எடுத்தால் பார்க்க அழகாக இருக்கும். பின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி உடம்பு சைடு வந்து இந்த மாதிரி சாரியை ரெண்டாக மடிச்சுட்டு அதையும் ப்ளீட் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா டைப் பண்ணிடணும். டைட்டாக டைப் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இதை பின்னாடி இருந்து முன்னாடி எடுத்து மேலே போடணும். மேல் பகுதியில் கம்பியில் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பின் எங்கேயாவது இருக்குதா, நம்ம குத்துனது இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அந்த பின்னை எடுத்துருங்க. பின் இருந்துச்சுன்னா நமக்கு சாரீ அட்ஜஸ்ட் பண்ண வராது. இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன் பின் எங்கேயாவது இருக்குதான்னு. இருந்துச்சுன்னா அந்த பின்னை நம்ம கழட்டிடலாம். ஓகே, கீழே வந்து பின் எங்கேயும் இல்லை. அதே மாதிரி மேலே இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பின் குத்தி சாரியை வந்து செக்யூர் பண்ணி வைக்கிறனால பின்னை மறந்துடுறோம். எஸ், இங்கே ஒரு பின் இருக்குது. இப்போ அதை எடுத்துடலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து சாரியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பின் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு சாரியை அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒட்டியான மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டால் தான் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஈஸியாக பண்ண வரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சாரியெல்லாம் மேலே கீழே எல்லாமே ப்ளீட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த மடிப்பு படி நம்ம அழகாக எடுத்து விடலாம். சூப்பராக நிற்கும். அதே மாதிரி கீழேயும் ஃபுல்லாக எடுத்து விட்டுறேன். ஆக்சுவலி சாரீ செலெக்ஷன் வந்து கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். சாஃப்ட்டு சில்க்கு, காப்பர் சில்க்கு, அப்புறம் கொஞ்சம் இந்த காட்டன், இதெல்லாம் மடிப்பு நல்லா நிற்கும். அந்த மாதிரி சாரியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சாரீ ட்ராப்பிங் ஈஸியாக இருக்கும். இந்த சாரீ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு அதை சரியாக நிற்க வைக்கிறதுக்கு. சாரீ செலெக்ஷன் எப்போயுமே இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ ஆர்னமெண்ட்ஸ் போட்டு விட்டுறலாம். எல்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ அம்மனுக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன ஆர்னமெண்ட்ஸ்னாலும் நம்ம போட்டு விடலாம். இனிமேல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணணும்னு நமக்கு தோணுதோ அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவை இதில் கொண்டு வரலாம். இப்போ நான் ஒரு ஆர்னமெண்ட்ஸாக போட்டு விட்டுறேன். அம்மனோட ஃபேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் அம்மனோட ஃபேஸ் வைக்கணும். அம்மனோட ஃபேஸ் வச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நீங்கள் தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தேங்காய் வைக்கலாம். இனி ஃபுல்லாக நம்மளோட க்ரியேட்டிவ் தான். அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது மாலை இருக்குன்னா மாலையை போட்டு அலங்காரம் பண்ணலாம். வேறு எதுவும் க்ரியேட்டிவாக நம்ம ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சுருக்கோன்னா அதையும் நம்ம போட்டு அலங்காரம் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் ஜடை மாட்டிட்டேன், மாலை போட்டு விட்டுட்டேன், இன்னொரு மாலையும் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க நம்மளோட அம்மன்னு. அட்டகாசமாக ரெடி ஆகிட்டாங்க. பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.